கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டா போகிறோம், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சு கடைசியில் கிளாஸ் முடிஞ்சுது, காலேஜ் முடிஞ்சுது, கல்யாணம் முடிஞ்சுது, வேலை முடிஞ்சுது, இன்னும் வயசாச்சு, இன்னும் நம்ம எதையும் அடைஞ்ச படம் இல்லை. என்ன தாடா வாழ்க்கை இது, எவ்வளவு தாடா போராடுறது, நாம் என்ன செஞ்சாலும் இது பட்டலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த கதையை முழுமையாக கேளுங்க, நிச்சயமாக உதவும். என்னென்னா, ஒரு ராஜா இருக்கார், அவர் வலம் வந்துக்கிட்டு இருக்கார். ஒரு பார்க், ஒரு பூங்கா, அதில் ஒரு பிச்சைக்காரன் வழியில் நின்றுட்டுருக்கான். இவர் ஏன் வழியில் நிற்கிற, கிளம்பு, இந்த பக்கம் ஓரம் போ, எதாவது வேணுமா உனக்கு அப்படின்னாரு. பிச்சைக்காரன் பார்க்குறாரு, நான் சும்மா நின்றுக்கிட்டு இருக்கேன், நான் கேட்கறத கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. இவன் ராஜா சொன்னான், நான் ராஜாடா, என்கிட்ட இருக்கிற கஜானாலாம் ஏகப்பட்டது இருக்குது, அந்த ராஜா நிறைய கஜானாவில் இருக்குன்ற, கஜானாவில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, அதனால் எங்கள் ஒரு நாள் தர முடியும். அப்படியா, சரி, அப்படின்னா என் கையில் இருக்கிற இந்த பவுல் இருக்கு இல்லையா, இந்த பவுலை நீ எனக்கு முழுமைப்படுத்தி கொடு அப்படின்ற. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? மந்திரியை கூப்பிட்றாரு, ஒரு சில வைரக்கற்கள் அதில் நிரப்புங்கன்ற. கொண்டு வராங்க. அந்த வைரக்கற்களை போடும் பொழுதுலாம் அந்த வைரம் மறைய ஆரம்பிக்குது. இவருக்கு ராஜாவுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது வைரம்லாம் மறைய ஆரம்பிக்குது, மாயாஜாலமாக இருக்கே, ரொம்ப பெரிய ஆளாக இருப்போம் இவர் அப்படின்ட்டு குழம்பி போகிறார். அவர் மொத்த கஜானா இருக்க எல்லாத்தையும் கொண்டு வராங்க, தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு, எல்லாமே போய்கிட்டே இருக்குது, அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு கட்டத்தில் நிறுத்து சொல்கிறார், நிறுத்துன்றார். ஐயா மன்னிச்சிடுங்க, தெரியாதனமாக அவங்ககிட்ட வம்பு இழுத்துட்டேன், தயவு செஞ்சு சொல்லுங்கள், நீங்கள் யார், இந்த மேஜிக் பண்ணுறீங்களே, இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு, இந்த மாயாஜால வித்தி எங்கே கற்றுக்கிட்டீங்க, இது என்ன ஒரு சிறப்பான பாத்திரமாக இருக்குது, இந்த பவுல் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொன்ன தெரியுமா, இந்த பவுலுக்கான விசேஷம் வேறு ஒன்றும் இல்லை, இது நான் சுடுகாட்டில் இருந்த மண்டை ஓடு இருக்கு இல்லையா, அந்த மண்டை ஓட்டை நான் பவுலாக மாற்றினேன், அந்த மண்டை ஓட்டு தன்னுடைய குணத்தை காமிக்குதுன்றார். இந்த மனுஷனுடைய பழைய குணம், அந்த மண்டை ஓட்டில் நம்ம என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மனத்தை தான் சொல்கிறார். நம்முடைய மனம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, அப்படியே வாங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களுடைய லட்சியம் மாறிக்கிட்டே இருக்கும். சில விஷயங்களை அடைஞ்சிருப்பீங்க, ஆனால் அடுத்தது உங்களுக்கு அது ஒரு நிமிடம் தான் அந்த மகிழ்ச்சி நிற்கும், அதுக்கப்புறம் அடுத்தது நோக்கி ஓட ஆரம்பிப்போம். இன்னும் எவ்வளவு கொடுத்தாலும் போதலைன்னு சொல்லிட்டு கடைசியில் புதைக்குழி போதலை படுக்கிற வரைக்கும் போதலைன்னு தான் சொல்லுவோம். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் வயதானவர்கள்லாம் முதிர்ச்சி அடைந்திருக்காங்களான்னு நல்லா போய் பாருங்கள். முதிர்ச்சி அடைஞ்ச வயதானவர்கள் பார்த்திங்கன்னா, அவங்க கண்ணில் ஒரு தீக்ஷண்யம் தெரியும், அதாவது ஒரு தெளிவு தெரியும், அவர்கள் பேச்சில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவு கற்றுக்கலாம். அவங்க கூட பழகினாலே நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அப்படிப்பட்ட பெரியவங்க நம்ம வீட்டில் இருந்தாலும் சந்தோஷம். ஆனால் இன்றைக்கும் சில பெரியவர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் வயதானவர்கள், பக்குவப்பட்டவர்கள் அல்ல. நம்ம மனம் எப்போ நாம் எனக்கு இது போதும் அப்படின்னு நாம் நினைக்கிறோமோ அப்போ தான் மனசு நிம்மதி அடையும். அதற்காக பணமே வேண்டாம், வசதியே வேண்டாம், நான் போதும்னு அப்படி சொல்ல. நீங்கள் ஒரு வரையறை வச்சுக்கோங்க, இதெல்லாம் எனக்கு கிடச்சிதுன்னா நான் நிம்மதியாக இருப்பேன். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் நம்ம இந்த பழசை நினைக்கிறதும் அல்லது எதிர்காலம் நினைக்கிறதும் மிக ஆபத்தான சூழ்நிலைக்கு கொண்டு ஆகுது. உங்களால் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ரூல், ஒரு விதி என்னென்னா, இன்றைய பொழுதுக்கு வாருங்க. இன்றைக்கி காலையிலேருந்து இரவு வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் திருப்திகரமாக செய்கிறேன்னா, ஆண்டவனுக்கு இந்த விஷயத்தெல்லாம் கொடுத்தான், அதுக்கு நான் நன்றி கடன் செலுத்துறேன்னா, நான் மகிழ்ச்சியாக இருக்கேனா, என்னுடைய உடம்பை நான் பார்த்துக்கிட்டேன்னா, என்னுடைய கூட இருக்கவங்க நான் பார்த்துக்கிட்டேன்னா, தேவையில்லாத பிரச்சனை தலையிடாமல் இருக்குன்னா, முதல் விஷயம் உங்களுடைய அமைதி, உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்ட். அந்த அமைதி யாருனாவது தொந்தரவு படுத்துகிறாங்கன்னா அந்த இடத்துல விலகிடுங்க. அந்த அமைதி தான் உங்களுக்கு முக்கியம். அந்த அமைதியில் உங்களுடைய கவனம் செலுத்தணும். அதுதான் இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் போட அது போய்கிட்டே தான் இருக்கும், அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. எனக்கு எண்டே கிடையாதுன்னு சொல்கிற வசனம் இதுக்கு தான் பொருந்தும். ஆக நம்முடைய மனத்தை பக்குவப்படுத்துவோம். அப்படி பக்குவப்படுத்துவோம் நம்முடைய வாழ்க்கை மாறும். இது போன்ற அருமையான கதைகளுக்கு கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்ற அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் உங்களை அருமையான கதைகள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.